உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிப்ளமோ முடித்தவங்க வந்து நேரடியாக செகண்ட் இயரில் எப்படி பிஇ பிடெக் கோர்சஸ் ஜாயின் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு ACCETLEA.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே இதில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்னு இருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு PDF ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக படித்து பார்த்துங்க. ஒரு 8 பேஜ் இருக்கும். அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக நீங்கள் படிச்சுப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்னு இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன எலிஜிபிலிட்டி இதில் ஜாயின் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டின்னு இருக்கும். அதில் 9th 10th அதுக்கப்புறம் டிப்ளமோ தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் 9th 10th 12th டிப்ளமோ அவங்க தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் அவங்கள நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதர் ஸ்டேட்டில் 9th 10th 12th டிப்ளமோ படிச்சிருந்தா அவங்கள இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 years டிப்ளமோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் வித் அவங்க சொன்ன மார்க்ஸில். அப்புறம் பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் மேக்ஸை ஒரு பாடமாக டிகிரி லெவல்லையோ இல்லை +2 லெவல்லையோ படிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஸ்டடின்னு கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் டிப்ளமோவோ பிஎஸ்சியோ எந்த மோடில் படிச்சிருக்கணும்னா ரெகுலர்லேயோ இல்லை பார்ட் டைமில் படிச்சிருக்கணும். கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எதுவுமே எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் குவாலிஃபையிங் ஃபார் டிப்ளமோ அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது நீங்கள் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணும்போதும் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் எதுவும் ப்ரிஸ்கிரைப்டாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருமே டிப்ளமோ பாஸ் பண்ணுங்க, பிஎஸ்சி பாஸ் பண்ணுங்க, இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 18th May 2018 ஸ்டார்ட் ஆகி 14th June 2018 முடியுது. இப்போ நம்ம இந்த கோர்சஸ்க்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் நேம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுமோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரான்ச் நேம் ஆஃப் த குவாலிஃபையிங் டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் டிப்ளமோவில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க, இல்லை பிஎஸ்சி இருந்தால் பிஎஸ்சியில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் நீங்கள் எந்த கேட்டகரியிலும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ், அப்படி இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் உங்கள் நேமை ஃபஸ்ட்டு போடுங்க. இனிஷியல் பேக்கில் தான் போடணும் அப்படி சொல்லியிருக்காங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ அந்த மாதிரி அங்கே போட்டுட்டு அங்கே இனிஷியலை பேக்கில் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட் நேம் போடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் வித் பின்கோடு அப்படின்னு இருக்குது. அங்கே உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸையும் பின்கோடையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அபவ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அது உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸும் அதே அட்ரஸாக இருந்தால் அதை அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் அதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். உங்கள் இமெயில் ஐடியில் உங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இருக்கும், அதையும் அதில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், நேட்டிவிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ரஃபீக், அதாவது இலங்கை தமிழர்களாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேஸ்ட் நேம் அதையும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் நேம் அதில் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டிப்ளமோ இல்லைனா பிஎஸ்சி எக்ஸாமோட ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும் ஒரு ஃபீல்டு. அதில் உங்களோட டிப்ளமோ ரிஜிஸ்டர் நம்பரையோ இல்லை நீங்கள் பிஎஸ்சியில் வந்தீங்கன்னா அந்த எக்ஸாமோட ரிஜிஸ்டர் நம்பரையோ அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் லாஸ்ட்டாக நீங்கள்
படித்தது, அதாவது நீங்கள் எந்த இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ படித்தீங்க, எந்த பாலிடெக்னிக் நீங்கள் படித்தீங்க அதை வந்து மென்ஷன், அதாவது இல்லைனா நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிங்கன்னா அந்த காலேஜோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்களா எந்த போர்டு, அதாவது நீங்கள் டிப்ளமோனா வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து அதில் என்டர் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டினா எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் யூஜி கோர்ஸ் படிச்சிங்க அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கான ஃபீஸ்னு பார்த்தீங்களா, அதாவது எஸ்சி எஸ்டிவி கேட்டகரிக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. அதர் கேட்டகரிஸ் எல்லாருக்குமே வந்து 300 ரூபா வந்து டிடி எடுக்கணும். அந்த டிடி அட்ரஸ் வந்து நான் வந்து யாருக்கு எடுக்கணுன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து அந்த நேமுக்கு வந்து டிடி எடுத்து சப்மிட் பண்ணுங்கள். நான் வந்து எஸ்சி கேட்டகரி இங்கே செலக்ட் பண்ணதுனால அந்த ஃபீல்டு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அதர் கேட்டகரி இருந்தால் கீழே டிஸ்பிளே, அதில் வந்து எந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து டிடி எடுத்தீங்க, அந்த டேட்டு, எவ்வளோ அமௌண்ட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அங்கே ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எல்லா செமஸ்டர் வைஸ் வந்து எந்த மந்த்து இயர் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் அதை ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்த காலம் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஒரு செமஸ்டர் நீங்கள் எடுத்த மார்க்ஸ், அதுக்கு பக்கத்தில் வந்து மேக்ஸிமம் மார்க், எவ்வளோ மார்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்றது எல்லாமே வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் டோட்டல் மார்க்ஸோட பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் படித்தேன், அதாவது அது யாருக்கு பொருந்துன்னா பிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவையும் உங்கள் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது சைஸ் பார்த்துங்க. உங்கள் சைஸில் எதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ்னால் நீங்கள் வந்து பிக்சர் மேனேஜரில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து அந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, டிக்ரீஸ் பண்ணுறது பர்சன்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சைஸை வந்து அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டு, பிளேஸ் இருக்கும், அதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோட்னு இருக்கும், அந்த கேப்சர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். அப்புறம் வந்து அதுக்கான பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொன்னோம், அது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்க்ளோசர்ஸ்னு இருக்குது, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன என்க்ளோசர்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எல்லாமே பொறுமையாக படித்து பார்த்துங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிரிண்ட் அவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடி, அதுக்கப்புறம் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸு எல்லாமே நீங்கள் வைக்கணும். அப்புறம் பார்த்தா டிப்ளமோ ப்ரொவிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், +2 மார்க் ஷீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே என்னென்ன வைக்கணும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்துங்க. அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதையும் வச்சுட்டோம். இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து யாருக்கு அனுப்புகிற அந்த டீட்டெயில்ஸும் அங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணலாம். அந்த மேலே இருக்க அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு இருக்க அந்த ஐடியை நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணது போட்டு லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.